அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். வேலையிலோ அல்லது வேலை செய்பவர்கள் மீதோ ஈடுபாடு இல்லாதவர்களை தவிர்த்து விடுவது என்று முடிவு செய்தார். பணியும் பணியாளர்களும் ஒன்றாக சங்கமித்திருக்கும் சூழ்நிலையை உருவாக்கி அதை மேம்படுத்துவதிலும் உறுதியாக இருந்தார். அவரது அணியில் அவரை ஒரு குழுவாக பாவித்துக் கொள்வதும், குழு உறுப்பினர் ஒவ்வொருவரும் தனது சக உறுப்பினர்களின் ஆற்றலை மேம்படுத்துவதற்காக பாடுபடுவதும், ஒன்றாக இணைந்து செயல்படும் சந்தோஷ களிப்பை அனுபவித்து மகிழ்வதும் கற்பனை காட்சிகளாக அவர் மனத்திரையில் விரிந்தன. வடிவமைப்பு SLV3 என்ற தர நிர்ணயம் செய்யப்பட்ட SLV அமைப்பு முறையை உருவாக்கி இயங்க வைப்பது, பூமியை சுற்றி 400 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் 40 கிலோ செயற்கைக்கோளை ஏவும் குறிக்கோளை வெற்றிகரமாகவும் விரைவாகவும் நிறைவேற்றுவது என்பவைதான் SLV திட்டத்தின் பிரதான நோக்கங்கள். அடிப்படை திட்ட குறிக்கோள்களை சில முக்கிய பிரிவுகளாக பிரித்து கொண்டார். அதில் ஒன்று, ராக்கெட்டுக்கு தேவையான 4 கட்ட மோட்டார்களை உருவாக்குவது. 8.6 டன் எரிபொருளை கொண்டு அந்த ராக்கெட் மோட்டாரை உருவாக்க வேண்டியிருந்தது. அத்துடன் அந்த மோட்டார் ராக்கெட்டை செலுத்தும் பாதையில் அதிக தூரத்திற்கு அதை எடுத்து செல்லக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். ராக்கெட்டை கட்டுப்படுத்துவதும் அதற்கு வழிகாட்டுவதும் இன்னொரு முக்கிய வேலை. இதற்கு 3 விதமான கட்டுப்பாட்டு சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டன. ராக்கெட் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அது செயல்படும் தன்மைகளை கட்டுப்படுத்தி அதை அளவிட்டு அதன் மூலம் திருத்தங்களை செய்ய வேண்டியதும் முக்கியமாக இருந்தது. இன்னொரு மிக முக்கியமான வேலையும் காத்திருந்தது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஷார் மையத்தில் ராக்கெட் ஏவுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் திட்டமிட்டு குறித்த காலத்திற்குள் செய்து முடிக்க வேண்டியிருந்தது. 1973 மார்ச் மாதத்திற்குள், அதாவது 64 மாதங்களுக்குள் இந்த அனைத்து வேலைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கால வரையறை நிர்ணயித்திருந்தார்கள். தீர்மானிக்கப்பட்ட கொள்கை முடிவுகளின் வரையறைக்கு உட்பட்டும் அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாக திட்டம் மற்றும் திட்ட அறிக்கையின் படியும் திட்ட அமலாக்கத்துறை நிறைவேற்றும் பொறுப்பை அவரே ஏற்றுக்கொண்டார். VSSB இயக்குனர் அவருக்கு வழங்கியுள்ள அதிகாரத்தின் துணையோடும் நிதி ஒதுக்கீடு வரம்புக்குள்ளும் அவர் செயல்பட வேண்டியிருந்தது. ராக்கெட் மோட்டார்கள், தேவையான பொருட்கள் மற்றும் ஃபேப்ரிகேஷன், கட்டுப்பாடு மற்றும் வழிகாட்டுதல், எலக்ட்ரானிக்ஸ், விண்ணில் ஏவுதல் போன்ற நுணுக்கமான முக்கிய விஷயங்களில் அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக 4 திட்ட ஆலோசனை குழுக்களை டாக்டர் பிரம்ம பிரகாஷ் அமைத்து கொடுத்தார். TS ராணே, முத்துநாயகம், TS பிரகலாதன், AR ஆச்சாரியா, SC குப்தா மற்றும் CL அம்பராவ் போன்ற தலை சிறந்த விஞ்ஞானிகளின் வழிகாட்டுதலும் அவருக்கு தடையில்லாமல் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.